என்ன 18 பட்டி வந்தாச்சாப்பா? இன்று இரவு 10 மணி அளவில் தோட்டத்தில் தனிமையில் என்னை சந்திக்கவும் தீபாவளி பரிசு காத்திருக்கிறது. அது மண்டவெறிய நெடியடா போட்டா தெரியாதடா தாத்தா தாத்தா. நீ எதனா எசுக்கு புசுக்கா பண்ணிட்டு போய் உள்ள உட்காந்துலான்னு பாக்குறேன் ப்ரோ. கட்சியில நான் அதுக்கு தான் ப்ரோ ட்ரை பண்றாங்க. வளைய விடுப்பா, அந்த சிலைய பார்ப்பா. கடல் கண்ணியே கரையில வந்து தெரியற மாதிரியே இருக்கு. அம்மாடி அழகு பொம்மாயி. டேய் உன் காஜுக்கு ஒரு அளவு இல்லையாடா? ராஜா காஜு மச்சி நீனு. Soldiers, rotate your heads. கொஞ்சம் அங்கே பாரு கண்ணா. Hey, y'all come look at this. ரொம்ப திட்டவும் முடியல. ஒரு அளவுக்கு மேல வேணா வேற ஏதாவது வார்த்தையை பேசி விட்டுருமோன்னு வேற பயமா இருக்கு. இனிமே என்ன வாட போடான்னு கூப்பிடுவேன்னா? ஐயோ வேணாம். சிரிச்சுக்கிட்டே இருப்பேன் நானு. டக்குன்னு சீரியஸ் ஆயிருவேன். நான் கூப்பிடுறேன்டா, ஒன்னும் தப்பே இல்லடா. எப்படா தெரியற நீங்க? எங்க அம்மா அப்பா முன்னெல்லாம் டா போட்டு கூப்பிட்டா ரொம்ப அசிங்கமா நினைப்பாங்கடா. இப்படி ஒரு ராட்சசி என் வயித்துல பிறந்தான்னு பெத்த வயிறு பத்திட்டு எரியுது. உன்னை ஏன்டா அப்படி டா போட்டு கூப்பிடு? நிறுத்து, கொஞ்சம் விட்டு ஒரு அடியா போறியே. அதுக்கு கோவம் எதுக்கு வருது? அவ்வளவு வெக்கமா இருந்தா எங்கேயாவது போய் விஷத்தை குடிச்சிட்டு செத்து போங்க. கடவுளே, எப்பவுமே தலை வேண்டாம். தலைதான் இவன்டா. ஆமாடா இவன்டா. தலை ரசிகர், தீவிரமான தலை ரசிகர். ஒண்ணுமே பண்ண முடியாது, எப்பயுமே நம்தான். பாத்து பாஸ், அவன் அடி தாங்க மாட்டான். மரியாதை தெரியாத பசங்கப்பா. அப்போ நான் என்ன சொன்னாலும் கேப்பியோளோ? டெபினெட்லி. ஏன் வந்து பிடிக்கும்னா எவ்வளவு பிடிக்கும்? நீ வேறொருவனை திருமணம் செய்தால் நான் அந்த வருத்தத்தில் இறந்துடுவேன். என்னடா அங்கேயே நின்னுட்ட? எல்லாம் இந்த அழகு இளமை இருக்கிற வரைக்கும் தான். அதுக்கப்புறம் திரும்பி பார்க்க ஆள் இருக்காது. நீங்க இருப்பீங்க. என்ன சொன்ன? நம்பணும். சும்மா கேள்வியா கேட்க கூடாது. நம்புறியா? நம்புறியா? நான் அவரைதான் கல்யாணம் பண்ணிக்கணுமா? சொல்லுங்க. சுருக்கமா சொல்லும்போது வயித்தறிச்சல் அப்படின்னு சொல்லலாம். பட் சாப விடுறேன். நான் கேட்டது என்ன? நான் அவரைத்தான் கல்யாணம் பண்ணிக்கணுமா? நான் பொய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. எப்பவுமே வெளிப்படையா எல்லாமே நான் சொல்றதுதான். கிடைச்சாச்சு. யாரு நீங்க? லூசுங்களா? காதல் 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 மொத்தம் உம்மா எல்லா படத்திலும் காதல். என்ன கேக்குற சாமிய? 100 சென்மம் கூட போதுமா? இவங்க பண்றதெல்லாம் என்ன சார்? அக்கிரமமா இருக்கு சார். இவங்களாம் பண்றது ரொம்ப தப்பு சார். 20 வருஷத்துக்கு முன்னால எது வேணுமோ இப்ப எனக்கு அதான் வேணும். இந்த உலகம் உனக்காக அதையும் அதுக்காக உன்னையும் எப்பவும் இழக்க மாட்டேன். யார் சாமி இவன்? எங்கிருந்து வந்திருக்கான்? கொஞ்சம் மேல வா. இங்க இப்படி ஹைட் ஏறுவா. கம்மங்காட்டில் களத்து மேட்டில் எனக்கு ஒண்ணு இடிக்குது. தெரியும் உங்களுக்கு என்ன இடிக்குன்றது எனக்கு நல்லாவே தெரியும். வண்டியோட்டும் அசமாமா கூச்சத்தை தூக்கி இருங்க பாய். இப்போ தம்பி என்னவீங்க பாருங்க பாய். பெண்கள் அப்படி கேவலா பேசாத. பெண்ணை பத்தி பேசவே பேசாத. நீ தான் அப்படி பேசுன. கைய புடிச்சு கண்ணம் பேச்சு கதைகள் பேசப்பா. அப்ப வரதான். நம்ம பாக்குறத வேலை நம்ம கரெக்டா பார்த்தா தானே நமக்காக வேலை பாக்குறா. அவனோட வேலை கரெக்டா பாக்கும். பார்சல்ல அவ்வளவு கிழிஞ்ச சட்டியா அனுப்பியில வெக்கம் கட்டணும்ல. அந்த சட்டியில எத்தனை ஓட்ட. சத்தியமா சொல்றேன் சார், நான் இது சும்மா ஹாபிக்காக பண்ணல. 100% ப்ரொஃபஷனல். அட பேயிலமோ, நீ புரோக்கரா? நீ அந்த மாதிரி புரோக்கரா? நீ
இதெல்லாம் குரங்கு பார்த்துச்சுன்னா அவமானத்துல சூசைட் பண்ணி தொலைஞ்சிருமே. நீ சொன்ன வாக்கியத்தை தஞ்சாவூர் கோயில் கல்வெட்டுல வெட்டி வச்சிட்டு பக்கத்திலேயே நீ உட்கார்ந்துக்க. கடவுளே, எனக்கு இப்ப இந்த மாதிரி ஒரு பப்பாளி பழத்தை பார்சல் பண்ண போறேன். நன்றி சொல்ல உனக்கு வார்த்தை இல்லை எனக்கு அந்த மோட ஆயிடுச்சு. உலங்கவர் ஓவியமே, உற்சாக காவியமே, ஓடை நறுமலரே, ஒளியமோடு புதுநிலவே, அன்பே, அமுதே, அழகே, உயிரே. கோல்டன் ஸ்பாரோ என் நெஞ்சில ஆரோ. கண்ணு வேண்டாடா சாமி, தாத்தா உங்க பாதத்தை தொட்டு வணங்குறேன். நீ இல்லாத லைஃப் ரொம்ப சாரோ. 3 சூப்பர். மோதிர கையில ஒரே ஒரு குத்து குத்திர போடா. சின்ன சேனல் எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில தட்டிடுங்க. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க.